ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடுற மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். பச்சை பட்டாணி அப்புறம் மீல் மேக்கர் இது ரெண்டும் தான் சேர்த்து பண்ண போகிறோம். இது ரெண்டுலேயுமே அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்சி இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா லஞ்ச் பாக்ஸு காலியாகி தான் வரும். திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புதினா மல்லி எல்லாம் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 பல் வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக பாதி கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? நான் வந்து 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே நான் வந்து டீஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்ல புதினா மல்லி அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சோயா எடுத்து வெந்நியில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வாங்க பிரியாணி செஞ்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி தம் போட்டு தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதையே குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம கரம் மசாலா ஐட்டம்லாம் போட்டால் நல்லா கரிஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி டைமில் போடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டால் கரிஞ்சிருக்கும். இப்போ போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்காது. அது ஃபஸ்ட்டே போடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இன்னும் ப்ரௌனாக வரட்டும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா மல்லி இலையை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் காட்டும்போது தயிர் காட்ட மிஸ் பண்ணிட்டேன். தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி வாங்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை காஞ்சி பட்டாணியாக சேர்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு 2 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இது கூடவே நம்ம நல்லா புளிஞ்சு வச்சிருக்கிற 1 கப் அளவு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா இந்த சோயா சங்க்ஸ்ல நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷம். நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்துருக்கனால இது வந்து மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா உறிஞ்சிக்கிடும். அதனால உப்பு வரப்பு நீங்க நார்மலா போடுறத விட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த சோயா சங்க்ஸ்ல எல்லாம் நல்ல மசாலா ஏறிடுச்சு. இந்த டைம்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன். அதனால நான் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நீங்க ஒருவேளை ஊற வைக்கலைன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிருங்க. அது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த கேப்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா ஜீரக சம்பா அரிசி, அதை தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைம்ல உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு இந்த மீல் மேக்கர் உறிஞ்சிருக்கும். எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த டைம்ல நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்த அரிசி நல்லா கொதிச்சு வரட்டும். அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த அரிசியும் தண்ணியும் சரி பாதியா ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தம் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தம் போடுறதுக்கு. நான் இந்த மாதிரி தான் தம் போடுவேன். தோசைக்கல் அதெல்லாம் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்ல எந்த சைடும் ஆவி வெளியே போகாத அளவுக்கு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு நல்ல ஒரு வெயிட் தூக்கி மேலே வச்சிருங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தம்ல போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம பிரியாணி அருமையா ரெடி ஆயிடுச்சு. இது மேல கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெய் சேர்த்து. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கறி குழம்பு சுவையில் ஒரு வெஜ் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.